வீடியோல கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதை எப்படி நம்ம பர்சனல் லைஃப்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சின்ன டாபிக் தான். வெல்கம் டு வேடவுன் vlogs. திஸ் இஸ் டே 4. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டா அக்கௌண்டிங் டேர்ம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு எக்கனாமிக் டேர்ம் மாதிரி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இங்கே கீழே ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்க. எவ்ரி எஸ் டு ஒன் திங் இஸ் அண்ட் நோ டு சம்திங் பெட்டர். ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது. ஸோ இருந்தாலும் நான் பெட்டராக ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க. ப்ராடக்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் எக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் ஒய் அப்படின்னும் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு டைமில் ஒரு ப்ராடக்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். ப்ராடக்ட் எக்ஸு இல்லாட்டி ப்ராடக்ட் ஒய். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ எந்த ப்ராடக்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதுக்கான பதில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எந்த ப்ராடக்ட்க்கு அதிகமான ரெவன்யூ வருதோ, எந்த ப்ராடக்ட்க்கு அதிகமான ப்ராஃபிட் வருதோ, ஸோ அதை தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து 50,000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒய்க்கு 70,000 அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இங்கே மேனுஃபேக்சரிங்ல இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நினச்ச உடனே எக்ஸையோ ஒய்யையோ ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. தே ஹேவ் சர்டன் கேட்டகரிஸ் அண்ட் கிரைட்டேரியாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க நினச்ச உடனே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஒய் தான் எக்ஸ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈக்குவல் டு இந்த நம்மளால ஒய் பண்ணியிருக்க முடியும். பட் நம்ம பண்ணது எக்ஸ் தான். ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ். இந்த 20,000 தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ என்னால் இந்த 20,000 ஏர்ன் பண்ண முடியலை. அதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்கனாமிக் டேர்ம் தான். ஸோ இங்கே இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றத ஒரு காம்பினேஷன்ல கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த காம்பினேஷனை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஒரு விஷயத்துக்கு நான் எஸ் சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த இழக்கிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால் என்னால் 50,000 ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு ப்ராடக்டை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அதே நேரத்தில் 70,000 நான் வந்து லாஸ் பண்ணுறேன். அதை வந்து என்னால் பண்ண முடியாது. ஸோ அதில் எனக்கு லாஸ் ஆகுறது இந்த 20,000. இந்த 20,000 தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இதை வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து ஜாப் டே 1 வச்சுக்கலாம். டே 1. ஸோ ஒரு நாளோட சேலரி வந்து உங்களுக்கு ஒரு 8,860 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நீங்கள் வந்து போகலை. அன்னைக்கு வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கிறீங்க. லீவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கான சேலரி 0. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது 860. இதை எப்படி போடலாம் அப்படின்னா சாரி ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது 860. ஸோ இப்போ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வேற மாதிரியா கூட சேஞ்ச் ஆகலாம். எப்படி அப்படின்னா நீங்க லீவ் போட்டு வேற ஏதோ ஒர்க் பண்றீங்க, ஃப்ரீலான்சிங்கா பண்றீங்க. ஸோ அதில் உங்களுக்கு 500 கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து 360. ஓகே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஜாப்ல சொன்னேன். இப்போ நீங்க ஒரு ஸ்டடிங் பர்சனா இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸ்டடிங் இல்லை டிவி பார்க்குறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம ஒரு 1,000 வச்சுக்கலாம். நீங்கள் டிவி பார்க்குறதுனால உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 1,000. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது வந்து பேஸ்டு ஆன் டைம். ஒரு டைமோட வேல்யூவை தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ
ஸோ ஒரு டைம்ல உங்களால ஒன்று தான் பண்ண முடியும். ஒன்று பண்ணும்போது இன்னொரு விஷயத்துக்கு நீங்க நோ சொல்லி தான் ஆகணும். ஸோ நீங்க எதுக்கு நோ சொல்றீங்க, எதுக்கு எஸ் சொல்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா, இல்ல ஜீரோல இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ சூஸ் வைஸ்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. நீங்க ஒரு நான் அக்கௌண்டிங் பர்சனாக இருந்தால் கூட இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தென் வீடியோ அவ்வளோதான். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அது யூடியூப்பில் லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். தென் வீடியோ அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு ஒரு புது கான்செப்ட் பார்ப்போம். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. பபாய்.